வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, இந்த படம் எப்படிதான் இருக்கு? ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் நமக்கு பார்த்தோம்னா அப்படியே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு, சரி இந்த ஜென்ம நட்சத்திரம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, அதே சேம் சாத்தான் வழிபாடு, 666 கான்செப்ட் இதெல்லாம் உள்ள வச்சு அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. சாத்தான் வந்து அது எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவே தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி படம் முடிகிறப்ப ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. சரிங்களா? மற்றபடி வந்து படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சா அப்படின்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள் தான், அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் வந்துட்டு ஏகப்பட்ட லேகு படத்தில். குரூப்பாக தான் உள்ளே போகிறானுங்க ஒரு பணத்தை எடுக்கிறதுக்காக. ஆனால் குரூப்பாக போன இடத்துல வந்துட்டு திடீர்னு பார்த்தா தனியாக ஒரு பொண்ணு அலறிக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. எங்கடா அந்த பொண்ணு தேடுறானுங்க, இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தா காணோம் அப்படின்னோடனே அதை பார்த்தா தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீ ஏன் தனியாக போகிற? கும்பலாக வந்தால் கும்பலாக போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? படம் வந்துட்டு அவ்வளோ லேகு, கூட போன எல்லாம் திடீர்னு செத்து போகிறானுங்க. என்னன்னு பார்த்தா கூட போனோடனே கேம் ஆடுறான். இதெல்லாம் தேவையில்லாத. பேய் படம்னா பேய் படமாக காட்ட வேண்டியதானே. அதுவும் பேய் காட்டும்போது வந்து நமக்கு ஒரு த்ரில்லோ ஒரு பயமோ இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஏன்னா பேய்க்கு மேக்கப் போடுறவன் சரியாக போடலையா, இல்லை பேய்க்கு அந்த கிராஃபிக்ஸ் அந்த விஎஃப்எக்ஸ் போட்டது சரியாக போடலையா, அந்த டாக்கு காட்டும் போதும் சரி அவ்வளோ விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ், ஒரு நாய்க்கு கிராஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட வேணா அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லை அந்தளவு நல்ல டெக்னீஷியன் இல்லையான்னு தெரில. அதே மாதிரி காக்கா ஒன்று வரும், அந்த காக்காவும் அப்படி தான், நைட்டு எங்கே காக்கா வந்துச்சுன்னு தெரில. சரிங்களா? அந்த மாதிரி தான் படம் பயங்கர லேக்கு. இந்த ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், பழைய ஜென்ம நட்சத்திரத்தை போட்டு பார்த்தேன் யூடியூப்பில். எப்பா படம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் லேகே இல்லை, அவ்வளோ சூப்பராக போகுது படம். இந்த படத்தை எடுத்து எனக்கு வந்து 2K கிட்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த புது ஜென்ம நட்சத்திரத்தை எடுத்தவர். முடிஞ்சால் பழைய ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், இல்லை எடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழைய ஜென்ம நட்சத்திரம். இந்த வயசுக்கும் இந்த பாருங்கள், ஒயிட் ஹேர் தான் ஃபுல்லாக, இங்கே எல்லாம் காட்ட வேணாம், ஓப்பனாகவே தெரியும். இந்த வயசுக்கும் நான் இன்றைக்கி படம் பார்க்குறேன், அவ்வளோ திகிலாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ப்ளஸ் வந்துட்டு அந்த ஆயாமா வருமே அந்த பையனை பாதுகாக்கிறதுக்கு, அந்த ஆயாமாவை பார்த்தா இன்னைய வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குது. அதுவும் கடைசியில் அந்த குழந்தை அப்படி வெகுளித்தனமாக திரும்பி சிரிக்கிறப்போ பார்த்தோம்னா ஐயோ இன்னுமாடா இது இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த படம் இருக்குது. சத்தியமாக வந்துட்டு என்னைய மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த ஆயாமாவை பார்த்தா இன்னும் பயப்படுவாங்க. இந்த யாராவது இந்த மீடியாலலாம் இருக்காங்கன்னா அந்த குழந்தை அந்த ஆயாமாலாம் இப்போ என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ போடுங்கப்பா. எங்களுக்கு முடிஞ்சால் பழைய ஜென்ம நட்சத்திரத்தை திரும்ப போய் பாருங்கள். தேங்க்யூ.